தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 131:3. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இஸ்ரவேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நீ இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. நீ விரும்புகின்ற அந்த காரியத்தில் உனக்கு அனைவரும் ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்தது என்று கூறுகின்ற அளவிற்கு உனது விண்ணப்பத்திற்கு நான் பதில் தந்துவிட்டேன். உன் தேவைகளை நான் நிறைவேற்றிவிட்டேன். உன் கண்ணீருக்கு பதில் தந்துவிட்டேன். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை மட்டுமே நம்புகிறு என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறியுள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வந்துவிட்டது. கண்ணீர் துடைக்கப்பட்டது. நிந்தைகள் அவமானங்கள் நீக்கிவிடப்பட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இவ்வளவு நாளும் கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தோம், அப்படித்தானே? இன்னும் கர்த்தர் கூறுகின்றார், உன் நம்பிக்கையை பாராட்டிதான் நான் உனக்கு இந்த வெற்றியை தந்துள்ளேன். இன்றோடு உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் உன் ஜீவனுள்ள நாள் முழுவதும் நீயும் உன் சந்ததிகளும் என்னை மட்டுமே நம்பி இருங்கள். நான் இன்னும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை மட்டுமே நம்பியிருப்போம். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் கண்டு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்மை மட்டுமே நம்பியிருந்த எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கண்ணீர் துடைக்கப்பட்டு அவமானங்கள் நீக்கப்பட்டு எங்கள் தலையை உயர்த்திவிட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இப்பொழுது மாற்றமல்ல எப்பொழுதும் உம்மை மட்டுமே நம்பியிருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.